அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. குதிரைவாலி வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குதிரைவாலி வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் குதிரைவாலி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் குதிரைவாலி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 6-7 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. குதிரைவாலியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம குக்கரில் மாற்றி இதை செஞ்சுக்கலாம். குக்கரில் தான் நம்ம குதிரைவாலி பொங்கல் செய்ய போகிறோம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் நம்ம 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. குதிரைவாலி பொங்கல் ரெடி. இப்போ இந்த நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். குதிரைவாலி வெண்பொங்கல் நல்லா மிக்ஸ் ஆகி குழஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து நம்ம குதிரைவாலி பொங்கலில் ஊற்றிக்கலாம். தாளித்து குதிரைவாலி பொங்கலில் ஊற்றியாச்சு. குதிரைவாலி பொங்கல் ரெடி. இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுட சுட குதிரைவாலி பொங்கல் ரெடி. நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குதிரைவாலி பொங்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குதிரைவாலி பொங்கல் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குதிரைவாலி பொங்கல் ரெடி. சுட சுட குதிரைவாலி பொங்கல், சாம்பார், சட்னி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. குதிரைவாலியில் விட்டமின் A, B, C, D, K, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம், புரதம், நார்ச்சத்து போன்ற அனைத்து சத்துக்களும் அதிக அளவு உள்ளது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு குதிரைவாலி அரிசி மிகவும் சிறந்து மலச்சிக்கல் பிரச்சனை தரும். எலும்புகள் வலிமை பெறும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். குதிரைவாலி அரிசி மிகவும் சிறந்தது.